வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 62. மணிமேகலை. அரசியல் தொல்லைகளிலிருந்து அவ்வப்பொழுது விடுபட்டு சிற்சில நாள்கள் ஓய்வெடுத்து கொண்டு உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காக மன்னர்களால் நிர்ணயிக்கப்பட்ட மாளிகையிலேயே பெரும்பாலும் உடைய கூரம் நகரத்தை அடுத்து அந்த அடர்த்தியான தோப்பிலே தன்னந்தனியே நின்ற அந்த மாளிகையிலே துறவிகளை விட ஒருபடி அதிகமாகவே உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு தனி வாழ்க்கை நடத்தி வந்த அந்த மாதரசி துறவியார் தந்த தகவலை கேட்டதும் துன்ப சூழலில் சிக்கிக் கொண்டதால் அவள் கண்களிலிருந்து அருவிகளைப் போல் நீர் சுரந்து பிரவகித்தது. கைகளிலே முகத்தை புதைத்து கொண்டு அவள் விக்கி நேரம் அழுவதைக் கண்ட பிரமானந்தர் மனமும் வாகாக உருகியதால் அவளை சாந்தப்படுத்த முயன்று, அழ வேண்டிய அவசியமில்லை மகளே, நீ எந்த வம்சத்தை சேர்ந்தவள் என்பதை எண்ணிப்பார். அந்த வம்சத்தில் மன மகிழ்ச்சிக்கு இடம் கொடுத்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதை யோசித்துப்பார் என்று தைரியமூட்டினார். துறவியாரின் சொற்கள் அவளுக்கு ஓரளவு ஆறுதலை அளித்ததால் மெல்ல மெல்ல அவள் தன் துக்கத்தை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்தாள். முகத்தில் இருந்த கைகளை நீக்கி கடைசியாக புடவை தலைப்பால் கன்னத்தில் வழிந்தோடிய கண்ணீரையும் துடைத்து கொண்டு அந்த மாதரசி துறவியார் மீது மீண்டும் தன் அழகிய விழிகளை நாட்டினாள். அவள் பார்வையில் தோய்ந்து கிடந்த சோகத்தின் ஆழத்தை கவனித்த பிரமானந்தரம் துன்ப கலந்து பெருமூச்சொன்றை விட்டு, மகளே, சிலர் துன்பப்படுவதற்கென்றே பிறக்கிறார்கள். அதுவும் தியாகிகளுக்கு துன்ப வழியை தவிர வேறு வழி இல்லை. இந்த வாழ்க்கையின் நியதி, இதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று அவளை தேற்ற முயன்றார். என் துன்பத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை துறவியாரே. மக்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பத்தை பற்றி தான் கவலைப்படுகிறேன். தாய்மையின் உணர்ச்சிகளை எல்லாம் உள்ளடக்கி இதயத்தில் நான் பூட்டி வைத்திருக்கும் இந்த ரகசியம் என்னுடன் மாண்டிவிடும். பிறகு சோழ சாம்ராஜ்யம் சௌக்கியப்பட்டுவிடும் என்று நம்பியிருந்தேனே, அந்த நம்பிக்கையில் எல்லாம் மண் விழுந்து விட்டதே. கரிகாலன் பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டு விட்டதாக சொல்கிறீரே என்றால் அவள் ஆசனத்தில் பதுமை போல் உட்கார்ந்தபடி. மகளே, உன் மகன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டான். உணர்ந்து 6 மாதங்கள் ஆகின்றன என்றார் துறவியார். 6 மாதங்களா? அறிந்துமா என்னை விட்டு விலகி நிற்கிறான் என் மகன்? ஆசிரியர் பெரிதும் துளிர் விட்டு குரலில் கேட்டாள் அவள். 6 மாதங்கள் ஆகின்றன மகளே. ஆனால் உன் இருப்பிடம் அவனுக்கு தெரியாது. பிறப்பு மர்மத்தை நாகர்கள் தலைவன் உடைத்து விட்டான் சக்கர கோட்டத்திலே. ஆனால் உன் ஏற்படுத்தி கூறும் முன்பு அவன் உயிர் உடல் விட்டு பிரிந்து விட்டது என்று துறவியார் விளக்கினார். பிரதாபுத்திரனார் ரகசியத்தை சொன்னான். மகளே, அவன் என் கணவருக்கு செய்து கொடுத்த பிரமாணம் உடைத்து விட்டான். பிரமாணத்தை உடைத்து விட்டான். ரகசியத்தை உடைத்து விட்டான். ஏன், சோழ சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையே உடைத்து விட்டான். உயிரோடு சாதிக்க முடியாததை இறப்பில் சாதித்து விட்டான் பிரதாபுத்திரன். மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்த மாதரசி நீண்ட நேரம் மௌனமாயிருந்தாள். பிறகு கேட்டாள், பிறப்பின் ரகசியத்தை அறிந்த என் மகன் என்ன செய்தான் என்று. துறவியார் முகத்திலே பெருமை படர்ந்தது. மணி வயிற்றில் பிறந்தவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தான். தகப்பனுக்கு அசல் பிள்ளையம்மா அவன். சாம்ராஜ்யத்தை கேட்கவில்லை, பதவிகளை கேட்கவில்லை என்று பேசி வாதியில் நிறுத்திய துறவியாரை நோக்கி அந்த மாதரசி, பின் எதை கேட்டான் துறவியாரே என்று ஆசையுடன் கேட்டாள். துறவியார் ஏதோ பெரும் குற்றம் செய்தவரை போல் தலையை தொங்க போட்டு கொண்டு மெல்லிய குரலில் சொன்னார், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் மகளே என்று. அந்த மாதரசியின் கமல விழிகளில் தாய்மை தோன்றிய 2 நீர் துளிகள் மீண்டும் தோன்றின. என்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டானா குழந்தை என்றால் தழுக்க. துறவியாருக்கும் துக்கம் பீறிட்டு கொண்டு வந்ததால் பதில் சொல்லாமல் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் மாற்றினார். பெருமையும் துக்கமும் கலந்த குரலில் அவள் மீண்டும் கேட்டால், அறையின் ராஜராஜன் என்ன பதில் சொன்னார்? உன் அனுமதி பெற்று உன்னிடம் அழைத்து வருவதாக சொன்னான். அதற்கு என்ன பதில் சொன்னான் குழந்தை? உன் உதரத்தில் பிறந்தவன் சொல்ல வேண்டிய பதிலை சொன்னான். அதாவது காத்திருக்க சம்மதித்தான். நீ அனுமதி கொடுத்தால் உன்னை பார்ப்பதாக சொன்னான். காங்கை போர் முடிந்ததும் உன்னை தேடி வருவான் என்று நினைத்தேன் என்று எதையும் சொல்ல முடியாமல் தயங்கினார் துறவியார். துறவியாரை அவள் உற்று நோக்கினாள். நினைத்தேன் என்றால் என்று ஒரு கேள்வியையும் வீழ்த்தினாள். பதிலுக்கு பெரும் வெடியை எடுத்து வீசிய துறவியார், அதுவரை அவன் அங்கிருக்க போவதில்லை மகளே. அவன் இன்னும் 2 நாளைக்குள் காஞ்சி மாநகருக்குள் வருகிறான் என்றார். அதுவரை எத்தனை
எத்தனையோ உணர்ச்சிகளை வசப்படுத்தி கொண்டு பெரிய ராணி போல் ஆசனத்தில் விற்றிருந்த அவள் திடீரென ஆசனத்திலிருந்து எழுதி, என்ன கரிகாலன் காஞ்சிக்கு வருகிறானா? எதற்கு துறவியாரே, எதற்கு என்று துடிதுடித்து கேட்டாள். சோழ மன்னனை சந்திப்பதற்கு என்றார். துறவியின் குரலில் ஓரளவு கவலை பாய, என்ன கரிகாலன் ராஜேந்திரனை சந்திப்பதா? இது நடவாத காரியம் என்றால் அவள் ஏதோ ஆக்ஞையினபோல் போல். நடவாத காரியமாவது? இது கண்டிப்பாக நடக்கப் போகிற காரியம். இதை நீயும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது என்றார் துறவி. ஏன் தடுக்க முடியாது என்று கேட்டாள். இதோ பார் என்று மடியில் இருந்த ஓலை சுருளை எடுத்து அவளிடம் நீட்டினார் பிரம்மானந்தர். நடுங்கும் கைகளுடன் ஓலையை வாங்கி கொண்ட அவள் அறையின் ஒரு கோடிக்கு சென்று அங்கிருந்து தூங்கா விளக்கில் அதை வரி வரியாக படித்தாள். பிறகு ஓலையை திருப்பி அதில் பொறிக்கப்பட்டிருந்த முத்திரைகளை கவனித்தாள். அவள் கண்களிலே துக்கமும் ஆனந்தமும் கவலையும் கலந்து தாண்டவமாடின. துறவியார் ஏற்கனவே உடைத்திருந்தாலும் மீதி இருந்த முத்திரை சின்னங்களை கண்டதும், இந்த முத்திரைகள் என்று கேட்டாள். உங்கள் ராஜவம்ச முத்திரைகள் என்றார் துறவி. இந்த கையெழுத்து உன் மகனுடையது. மணிமணியாக எழுதுகிறான் துறவியாரே. அவனுக்கு பயிற்சி சூடாமணி விகாரத்தில் என்பதை நினைவிருக்கட்டும். வாளை பிடிக்கும் கைகளுக்கு கையெழுத்து தலையெழுத்து தாகத்தான் இருக்கும். ஆனால் உன் மகன் சாஸ்திரம் படித்தவன் மகளே. சூடாமணி விகார தலைவர் ஒரு பேரரசனுக்கு வேண்டிய சகல வித்தைகளையும் கற்பித்திருக்கிறார். அவன் வாள் பிடிக்கும் முறையை நீ பார்த்ததில்லையே. விளக்கின் அருகில் ஓலையை கையில் பிடித்து படித்து பரவசப்பட்டு கொண்டிருந்த அந்த மாதரசி தன்னை அடியோடு ஆக்கிரமித்து நின்ற அந்த ஓலையிலிருந்த கண்களை அகற்றி முகத்தை தூக்கி துறவியாரை நோக்கி, அந்த செல்ல கைகளை 5 வயதுக்கு பிறகு எங்கு பார்த்தேன் பிரம்மானந்தரே என்றாள். அவள் குரல் உணர்ச்சி மிகுதியால் ஆடியது. உள்ளத்தை அப்படியே நெகிழ்த்தும் அந்த குரலை கேட்ட பிரம்மானந்தரும் சோகானந்தரமாக மாறி, மகளே, அந்த செல்ல கைகள் இன்னும் இந்த சாம்ராஜ்யத்தை வடக்கே பெரிதும் விஸ்தரித்திருக்கிறது. உன் கணவனின் கரங்கள் சோழ பேரரசை சிங்களத்தில் விஸ்தரித்தன. உன் மகன் கைகள் கங்கைக்கு பாதை போட்டன. நீ கொடுத்து வைத்தவள் வீரன் மனைவியாகி வீரனின் தாயுமாகி தியாகத்தின் சிகரமாகவும் விளங்கும் தமிழ் தாய்மார்கள் எத்தனை பெரிய நாட்டில் இருக்கிறார்கள். உன்னால் இந்நாடே பயனற்றது, பெருமையும் பெற்றது என்று உணர்ச்சி வெள்ளமாக பிரவாகித்த குரலில் சொன்னார். பெருமையுடன் தலையை அசைத்த அந்த மாதரிசியை நோக்கிய துறவியார் மணிமேகலை என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அந்த பெயரை கேட்ட அவள் திடீரென்று அவரை நோக்கி 2 அடிகள் எடுத்து பிரம்மானந்தரே என்று எச்சரிக்கும் குரலில் அவர் பெயரையும் சொன்னாள். ஏனம்மா என்று கேட்டார் அவர். அந்த பெயரை மறுமுறை சொல்ல வேண்டாம். ஏன்? அது மறைந்த ஆண்டுகள் 22 ஆகிவிட்டன. பெயர் மறையுமா மகளே? அழிப்பவர் அழித்தால் அழியும். அழித்தது யார்? அழிக்க யாருக்கும் உரிமையுண்டோ அவர்கள் அழித்தார்கள். அவள் இதயம் வேடிக்கைத்தான் பேசினாள். அதை உணர்ந்து கொண்ட துறவியாரும் துன்பம் கலந்த புன்முறுவல் ஒன்றை அவள் மீது வீசினார். புரிந்து கொண்டேன் மகளே. கரிகாலன் கருப்பத்தில் இருக்கையிலே உன் பெயரை மாற்றிவிட்டானா? எப்பேற்பட்ட தியாகி அவன்! அனுபவிக்க ஒரு குடும்பம், அழிந்து போக ஒரு குடும்பம் என்று பெருமூச்சு விட்டார் துறவியார். அழிவும் ஆக்கமும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது என்று அவர் சொல்வார். நன்றாகத்தான் சொன்னார் போ என்று அழுத்து கொண்டார் துறவியார். அவள் முகத்தில் அழுப்பியதும் இல்லை. அவர் எதுவும் காரணமில்லாமல் சொல்ல மாட்டார் துறவியாரே. எங்கள் குடும்பம் மறைந்து ராஜேந்திரன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதே அவர் பிரார்த்தனை என்றால் ஓரளவு மகிழ்ச்சியும் குரலில் பொங்க. தெய்வ பிறவிகள் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட பிறவிகள் உண்டோ என்று சந்தேகப்பட்டேன். கண்டிப்பாக இருக்கிறார்கள் என்று தமக்குள்ளேயே சொல்லி கொண்ட துறவியார், அது கிடக்கட்டும் மகளே. இன்னும் 2 நாட்களில் ராஜேந்திரனை கரிகாலன் சந்திக்கப் போகிறானே, இந்த சங்கடத்திற்கு என்ன செய்வது என்று கேட்டார். சந்தித்தால் உண்மை வெளியாகிவிடுமே என்று அவளும் துன்பம் பெருமூச்சு விட்டாள். அது வெளியாகாது மகளே, கண்டிப்பாய் வெளியாகும். எப்படி? அவன் கண்கள். யார் கண்கள்? கரிகாலன் கண்களா? ஆம் பிரம்மானந்தரே, அவன் கண்கள் உண்மை கதையை சொல்லுமே. 5 வயதிலேயே அவர் முகத்தை உரித்து வைத்ததே அவனுக்கு இந்த வயதில் எப்படி மாறும்? துறவியார் தீர்க்க ஆலோசனையில் ஆழ்ந்தார். அவளை பிடித்திருந்த
அந்த பயம் அவரையும் வாட்டியது. கடைசியாக அவர் பேச முற்பட்ட போது ஆழ்ந்த கவலையும் அவர் முகத்தில் தெரிந்தது. ஆம், கும்பகோணம் மடாலயத்தில் அவனை சந்தித்த போதே அந்த பார்வை இருந்தது. எதற்காக சிருஷ்டிகர்த்தா அத்தனை அச்சாக அவனை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சிருஷ்டிகர்த்தாவையே கடிந்து கொண்ட துறவியார், இந்த அரையன் ராஜராஜனுக்கு புத்தி எங்கே போயிற்று, எதற்காக கரிகாலனை இங்கே அனுப்புகிறான் என்று அவன் மீதும் எரிந்து விழுந்தார். மீண்டும் சற்று நேரம் யோசித்துவிட்டு, மகளே, கவனமாய் கேள். சில நாட்களுக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த மாளிகையை விட்டு கிளம்பாதே. நான் காஞ்சியிலே தங்கி ஆபத்தை எத்தனை தூரம் தவிர்க்க முடியுமோ அத்தனை தூரம் தவிர்க்கிறேன். பிறகு புத்தபிரான் விட்ட வழி என்று கூறினார். துறவியாரின் வார்த்தைகளில் ஒரு பகுதியை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் மாளிகையை விட்டு வெளியே கிளம்ப வேண்டாம் என்று அவர் உத்தரவுக்கு மட்டும் காரணத்தை அறியாததால் கேட்டால், ஏன் நான் வெளிக்கிளம்பக்கூடாது என்று. நிரஞ்சனா தேவியும் வந்தியத்தேவரும் இந்த ஊரில் தான் இருக்கிறார்கள் என்றார் துறவியார். வேங்கை நாட்டன் மன்னன் மகளா? என் மகன் ஆசை கொண்டான் என்று எழுதியிருந்தீர்களே, அவளா என்று விசாரித்தாள் மணிமேகலை. ஆம், அப்படியானால் அவளை பார்க்க கரிகாலன் நிச்சயம் கூரத்துக்கு வருவான். மணிமேகலையின் கண்கள் ஆனந்த பாட்சியம் சுரிந்தன. அப்பொழுது நானும் அவனை ஒரு முறை பார்க்கலாமா பிரமானந்தரே என்று கேட்டாள். பிரமிப்பினால் மலர்ந்த விழிகளை அவள் மீது நாட்டினார் பிரமானந்தர். சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஆபத்து மெல்ல மெல்ல அணுகுவதை சந்தேகமுற புரிந்து கொண்டார். அந்த ஆபத்து எத்தனை பெரிய இடி போல் இறங்கக்கூடியது என்பதையும் உணர்ந்து கொண்டார். ஆனால் இத்தனை சீக்கிரம் அந்த இடி இறங்கும் என்று அவர் சொப்பனத்திலும் நினைக்கவில்லையாகையால் அன்றிலிருந்து 2வது நாள் சோழ பேரரசுக்கு பிற கண்டம் என்பதை தெரிந்து கொண்டு கவலை கடலில் அழுந்தினார். ராஜேந்திரனும் கரிகாலனும் சந்திப்பது இடிகளை உதிர்க்க வல்ல பெரிய மேகங்களின் சந்திப்புக்கு சமானம் என்பதை சந்தேகமுற உணர்ந்து கொண்டதால் என்ன செய்வதென்று அறியாமல் தவித்த தஞ்சை துறவியாருக்கு அடுத்த நாளே பெரும் அபாயம் காத்திருந்தது காஞ்சி மாநகரத்திலே.